கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். பிரியமானவர்களே, எலியா தேவனாகிய கர்த்தரிடத்தில் பாகால் தீர்க்கதரிசிக்கும் உமக்கும் உள்ள காரியங்களிலே செய்யும்போது அவர் என்னை கேட்டருளும் என்று சொல்லி நின்றார். அப்பொழுது நீர் அவரை கேட்டருளீர். என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனங்களை அவரிடத்தில் திருப்பும்படிக்காக அவர் தம்முடைய வல்லமையின் மகிமையை வெளிப்பட பண்ணி அவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். அதே போன்று நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தர் அக்கினியாய் நம்முடைய வாழ்விலே காணப்படுகின்றார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் நடத்தினது போல அவரின் பிள்ளைகளுடைய காரியத்திலே அவர் அக்கறை உள்ளவராயிருந்து கரிசனை உள்ள தேவனாய் கடந்து வருகிறார். எனவே நாமும் இக்கட்டான சூழ்நிலைகள் மனிதர்களையோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு அவிசுவாசத்தில் விழுந்து விடாதபடி தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கும்போது அவர் நம்மை கேட்டருளி நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய காரியங்களை நேர்த்தியாய் நடத்தி தருவார். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நாம் நோக்கி பார்த்து இந்த உலகத்தை ஜெயிக்க தேவனாகிய கர்த்தரிடத்தில் பலனை கேட்போம். யெகோவாய் நிசியாய் நின்று நமக்காய் அவர் வெற்றி கொடி ஏற்றுவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.